மக்களை வெல்கம் பேக் டு ஒக்கட்ஸ் கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் மினியான் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போயும் சொல்கிறது தான், மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஆர்மியை பற்றி பார்த்துடலாம் கைஸ். மெயின் ஆர்மியை பார்த்திங்கன்னா மினியான்ஸை வச்சு தான் இந்த அட்டாக்கு நடக்க போகுது. பட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வார்டன் வாக் பண்ணி நான் இந்த அட்டாக் பண்ண போகிறேன். ஸ்பெல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிசியில் என்ன எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிசி ஸ்பெல்ஸும் பார்த்துக்கோங்க. அது போக என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, முக்கியமான ஒன்று விஷயம், சிசியோட அந்த மிஷின், இந்த மிஷின் தான் எடுக்க போகிறோம். கிங்கை பொறுத்தளவுக்கு நான் வந்து எர்த்குவேக் பூட்டும் ஸ்பைக்கி பால் வச்சுருக்கேன். குயினை பொறுத்தளவுக்கு ஃப்ரோசன் ஏரோவும் அந்த ஹீலர் பப்பட் வச்சுருக்கேன். வார்டனை பொறுத்தளவுக்கு ஃபயர் பால் வித் ரேஜ் தான் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கான அட்டாக்கை பண்ண போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் அட்டாக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சின்ன பிளான் மாதிரி நான் போட்டு காமிச்சிட்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அப்படியே அட்டாக்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு வந்து என்னோடய வார்டனை இறக்கி சின்ன பாத் பண்ணிட்டு அப்படியே சென்ட்ரிக்காக போய்ட்டு டவுன் ஹாலுக்கு ஒரு எபிலிட்டி அடிக்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எதாவது கட் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன் கைஸ். வார்டன் வாக்கு ஒன் சைடு பண்ணணும். அது போக ஃப்ளேம் ஃப்ளிங்கர் இருக்குல்ல, நம்ம ஃப்ளேம் ஃப்ளிங்கரை வந்து அந்த 3 o'clock சைடு இறக்கி சும்மா ஃபனல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே 4 o'clock to 5 o'clock அந்த சைடுமே சின்ன பாத் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிங்கு குயின் இருக்குல்ல, அதை வந்து இந்த 4 o'clock to 5 o'clock இருக்குல்ல, அந்த சைடு வந்து பாத் பண்ணி கொண்டு போகிறேன். ஒன் சைடு நம்ம வார்டன், ஒன் சைடு வந்து நம்ம ஃப்ளேம் ஃப்ளிங்கர், ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிங்கு குயினு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினியான்ஸ், சூப்பர் மினியான்ஸை இறக்கி இந்த அட்டாக்கை வந்து 3 ஸ்டார் பண்ண போகிறேன். அதுதான் இந்த பிளானு. கீழே போட்டிருக்கேன்ல, இந்த 9 o'clock சைடு பார்த்தீங்க அப்படின்னா குயின், அந்த மினியான், சூப்பர் மினியான் இருக்குல்ல, அதை வச்சு கிளியர் பண்ணிட்டு இந்த பேஸை வந்து 3 ஸ்டார் பண்ண போகிறேன் கைஸ். அதுதான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வார்டன் வாக் எப்பயும் போல் வார்டன் வாக் நான் சொன்ன மாதிரியே வார்டன் வாக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் ஃப்ளிங்கரும் கீழே இருக்கிறேன் கைஸ். ஃப்ளேம் ஃப்ளிங்கரும் ஒன் சைடு வந்து கட் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே வார்டனும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு 2 இன்விசிபிள் போட்டுக்கிறேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கை தவறி இன்னொரு இன்விசிபிளாக விழுந்துடும். அது வேறு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சிங்கிள் இன்ஃபோர்னோக்கிட்டேருந்து என்னோடய வார்டன் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காண்டி போட்டேன். பட் சிங்கிள் இன்ஃபோர்னை பிடிச்சனால ஒரு ஃப்ரீஸ் போட வேண்டியதாகிடுச்சு. ஃப்ரீஸ் போட்டது நல்லதாக போச்சு. ஏன்னா என்னோடய இதுவுமே தப்பிச்சிருச்சு, ஃப்ளேமிங்கருமே. அடுத்து என்னோடய கிங் அண்டு குயினை இறக்கி நான் சொன்ன மாதிரியே பாத் க்ரியேட் பண்ணிட்டு குயினை வந்து நான் என்னோடய இதுக்குள்ளே இறக்கி உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கேன், புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வார்டன் பார்த்தீங்கன்னா மேலே ஒன் சைடு வார்டனே கிளியர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே மினியானை வச்சு இந்த பேஸை வந்து ட்ரிபிள் பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த அட்டாக் வந்து ஈஸி தான். 3 ஸ்டார் ஈஸியாக வரக்கூடிய அட்டாக்கு. நம்ம கிங்கு குயினு வார்டன் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அட்டாக் வந்து ஈஸியாக 3 ஸ்டார் வந்துடும் கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே இதில் செகண்ட் அட்டாக் கைஸ். ஆர்மியை பொறுத்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது, அதே ஆர்மி தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 இன்விசிபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வேறு எதுவும் பெருசாக இருக்காது. வாங்க, ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, வார்டன் வாக் பண்ணி என்னோடய வார்டனை வந்து அந்த வார்டனோட எபிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்குல்ல, கிளான் கேஸ்டல், அந்த இடத்துல போட போகிறேன். போட்டு கிளான் கேஸ்டலே முன்னாடியே தூக்க போகிறேன். அதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க பிளானு. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் சைடு 12 o'clock சைடு என்னோடய ஃப்ளேம் ஃப்ளிங்கரை இறக்கி அந்த விசார்ட் டவர், ஆர்ச்சர் டவரு, இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய பிளானு. அடுத்து கீழே டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே அப்படியே நம்ம 6 o'clock சைடு என்னோடய 6 o'clock to 7 o'clock சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிங்கு குயினு
அந்த இதை இறக்கி அப்படியே அந்த ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டவே தூக்க போகிறேன். அதுதான் என்னோடய பிளானு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 கம்பார்ட்மெண்ட் சைடு என்னோடய சூப்பர் மினியான்ஸை ஃபுல்லாக இறக்கி இந்த அட்டாக்கை வந்து ட்ரிபிள் பண்ண போகிறேன். அதுதான் அந்த பிளானு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பிளான் படி இந்த அட்டாக் போயிருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய வார்டனை வந்து இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கேன் கைஸ். டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ஃபனல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு வால் பிரேக்கர் போட்டிருக்கேன், ஏன்னா ஏர்லியராக ஒரு வால் பிரேக்கர் உடச்சிருக்கேன். அதே மாதிரியே ஜஸ்ட் அந்த இடத்துல ஃபனலுமே பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கிங் அண்ட் குயின் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், அதனால் அதுக்கு ஜஸ்ட்டு ஃபனல் பண்ணியிருக்கேன். இப்போ வார்டனை பார்த்தீங்க அப்படின்னா வார்டனுமே நல்லா நான் நினச்ச பிளான் மாதிரியே பண்ணியிருக்கு. வார்டனுமே ஜஸ்ட்டு ஒரு 2 இன்விசிபிள் போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நான் சொன்ன மாதிரியே சிசி சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் ஃப்ளிங்கரையும் இறக்கிட்டேன். அதே மாதிரி கீழே டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா குயினையும் அண்டு கிங்கு ஒரு ஐஸ் கோலம் எட்டியும் இறக்கியிருக்கேன் கைஸ். பிளான் பண்ணபடியே நல்லா தான் போய்கிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவுமே லேகு கிடையாது. என்னோடய வார்டனுமே ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வார்டன் தனியாக வாக் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஃப்ளேம் ஃப்ளிங்கர் வந்து சப்போர்ட்டோட. மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது. சிங்கிள் இன்ஃபர்னோவை பற்றி தெரியும், அதனால் ஸ்கெலிட்டனையுமே போட்டு சிங்கிள் இன்ஃபர்னோ வந்து டைவர்ட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சிசிலேருந்து வந்த என்னோடய சூப்பர் மினியான்ஸுமே இருக்குது. அதே மாதிரி கீழே 3 சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மெயின் ஆர்மியான அந்த மினியான்ஸ் இறக்கி அப்படியே இந்த அட்டாக்கை வந்து 3 ஸ்டார் போடுறேன் கைஸ். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட குயின் அலைவாக இருக்குது, அது போக வார்டன் அலைவாக இருக்குது, அது போக என்கிட்ட எக்கச்சக்கமான சூப்பர் மினியான்ஸுமே அலைவாக இருக்குது கைஸ். இந்த அட்டாக்கு உண்மையை சொல்லணும்னா இது வந்து என்னோடய ஓன் அட்டாக்கு தான். நல்லாயிருக்கு கைஸ், எல்லோரும் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆர்மியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். வேறு என்ன கைஸ், இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இதே மாதிரி புதுசாக அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் அது போக வந்து நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம ஒக்கல்ஸ் கேமிங் ஒய்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணல, மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட்லேயும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, அது போக இன்ஸ்டாகிராம்லேயும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கல்ஸ் கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. டாட்டா பை பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.